வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்திஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி மக்காச்சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மக்காச்சோள பணியாரம் செய்ய இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கார்ன் எடுத்துக்கோங்க. இப்போது ஒவ்வொரு சோளமாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். சோளக்கருது வாங்கும்போது ரொம்ப பிஞ்சு கருதாக வாங்காமல் கொஞ்சம் முத்தின கருதாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம பிச்சு எடுக்க முடியும். 4 மக்காச்சோளத்தில் இந்த அளவுக்கு சோளம் கிடச்சிருக்குது. இப்போ இதை ஒரு தடவை கழுவிக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் சோளத்தை மட்டும் சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துனிங்கன்னா மாவு தண்ணியாட்டம் ஆயிரும், அதனால் தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போ அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மக்காச்சோளத்தில் இப்போ இட்லி மாவு கலந்துக்கலாம். இப்போ இதில் 5 கரண்டி இட்லி மாவு சேர்த்திருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த 2 மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பணியாரத்துக்கு நம்ம மாவு கலக்குவோம்ல, அதே மாதிரி மாவு கலந்து வச்சுக்கணும். இப்போ இது ஒரு 6 மணி நேரம் புளிக்கட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் பொங்கி வந்திருக்குது. இப்போ இந்த அளவுக்கு புளிச்சா போதும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 2 பாத்திரத்தில் பாதி மாவாக பிரிச்சுக்கலாம். இப்போ 2 விதமாக பணியாரம் செய்யலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் 15, கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போது நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச வெங்காயத்தை பாதி மாவு எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சு கல் காஞ்ச உடனே ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் வேறு சமையல் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒவ்வொரு குழியிலையும் மாவு நரைச்சிக்கலாம். மாவு ஊற்றும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியே செவந்துடும், உள்ளே மாவு வேகாமல் போயிடும். அதனால தான் இப்போது மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு. இப்போது ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் கிடைக்கலனா காஞ்ச மக்காச்சோளத்துலேயும் செய்யலாம். காஞ்ச மக்காச்சோளத்தை 10 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி இந்த மாதிரி மாவோட கலக்கி இதே மாதிரி பணியாரம் செய்யலாம். இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒவ்வொரு பணியாரமாக நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய மக்காச்சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த முறையிலையும் பணியாரம் செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, செவந்த உடனே பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகா, அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. எடுத்து வச்ச பாதி மாவில் அந்த வெங்காயத்தை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவு நல்லா கலந்தாச்சு. அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சு கல் காஞ்ச உடனே ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றும் போது அடுப்பை குறைச்சே வச்சுருக்கணும். இல்லைன்னா வெளியே செவந்துடும், பணியாரம் உள்ளே வேகாது. இப்போ 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு பணியாரமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி பணியாரம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு பணியாரமாக எடுத்துடலாம். நம்மளுடைய சத்தான மக்காச்சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.